இந்த வீடியோல கிளவுட் ட்ரையல்னா என்ன, லாக கிரியேட் பண்ணி அதை எப்படி கிளவுட் ட்ரையல் மூலமா ஸ்ட்ரீம் பண்றதுன்னு நம்ம ட்ரெய்னர் ஹர்ஷா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளவுட் வாட்ச் க்ளவுட் ட்ரையல்ன்ற சர்வீஸ்குள்ளே போக போகிறோம். இந்த க்ளவுட் ட்ரையல் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாகவே வந்து லாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கும். ஓகே, லாக்ஸ் எல்லாம் முதல்ல லாக்ஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக ஃபஸ்ட்டு லாக்ஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன என்ட்ரி விழுதோ அதை தான் வந்து நம்ம லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இன் அண்ட் அவுட் பார்க்குறது, யார் வராங்க யார் போகிறாங்கன்றதை பார்க்குறது தான் வந்து லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம க்ளவுட் ட்ரையல் வந்து AWS என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து லாக்ஸ் எடுப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து லாக்ஸ் அப்படின்னு இருந்தாலே அதுக்கு வந்து என்ன இருக்கும், ரெட்டென்ஷன் பீரியட் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெட்டென்ஷன் பீரியடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெட்டென்ஷன் பீரியட் அப்படின்றது இவ்வளோ நாள் வரைக்கும் தான் அது இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து எவ்வளோனா 90 days வரைக்கும் இருக்கும். ஸோ ஆஃப்டர் 90 days கழிச்சு என்ன ஆகிடும்னா அந்த லாக்ஸ் வந்து டெலீட் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது 90 daysக்கு வரைக்கும் இருக்கும் அந்த லாக்ஸு. அந்த 90 daysக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து லைக் நம்ம சர்வரில் வந்து ஏதோ ஒரு கமாண்டை போட்டு போயிட்டாங்க. அது வந்து நமக்கு எப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுது, லேட்டாக தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த லாக்ஸே வந்து இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறது, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாகை வந்து ஒரு பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, லாக்ஸை வந்து நம்ம பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எங்கே எடுத்து வச்சுக்கலாம்னா S3 பக்கெட்டில் நம்ம லாகை பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். தென் அந்த லாக்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணியும் பார்க்கலாம். க்ளவுட் வாட்ச் கூட கனெக்ட் பண்ணி க்ளவுட் வாட்ச் லாக்ஸாக வந்து ஸ்ட்ரீம் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்கப் எடுக்கிறது மட்டும்தான் எப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்னென்ன பண்ணமோ அது எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ 90 days வரைக்கும் லாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப், நான் இன்ஸ்டன்ஸை வந்து இந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அலாமை வந்து செட் பண்ணியிருக்கேன். SQS ஆட்ரிபியூட்ஸில் போயிருக்கேன், எல்லாமே காட்டுதா. இப்போ நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வந்து லாக்ஸாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த லாக்ஸ்லாம் எனக்கு வந்து 90 daysக்கு அப்புறமும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த லாகை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் ட்ரையலில் போயிட்டு இங்கே க்ரியேட் ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு இந்த ட்ரையலோட நேம் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேனேஜ்மெண்ட் லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் க்ரியேட் நியூ S3 பக்கெட்னு கொடுத்தீங்கன்னா S3 பக்கெட் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். ஆர் யூஸ் S3 பக்கெட்னு கொடுத்து உங்கள் கிட்டே இருக்க S3 பக்கெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்கிட்ட S3 பக்கெட் 2 தான் இருக்குது, அதையும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சூஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா சூஸ் ஆகிடும். ஓகேவா, கொடுத்துட்டு இப்போ நான் வந்து அந்த லாக்குக்கு எந்த என்கிரிப்ஷனும் கொடுக்க போகிறதுனா இல்லை, அதனால் அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுட் வாட்ச் லாக்ஸ்ன்னு இருக்கா, இங்கே தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாக் ஸ்ட்ரீமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஆட் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இருக்குது, க்ளவுட் வாட்ச் லாக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம அந்த க்ளவுட் வாட்சை கனெக்ட் பண்ண போகிறோம். பட் இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், ஒன்ஸ் நான் இந்த க்ளவுட் ட்ரையலை முடிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது. ஓகேவா, ஓகே, ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த லாக் ஈவெண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், டேட்டா ஈவெண்ட், இன்சைட் ஈவெண்ட்னு 3 லாக் ஈவெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்னது, ஸோ இப்போ நீங்கள் AWS வந்து லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும், AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல்னு தானே வரும். ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த AWSல என்னென்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த எல்லா லாகும், நீங்கள் எந்தெந்த சர்வீஸ்குள்ளே போகிறீங்களோ அந்த எல்லா சர்வீஸோட லாக்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ உங்களுக்கு எல்லா சர்வீஸோட லாகும் ரீட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு வரும். இதே உங்களுக்கு நீங்கள் டேட்டா ஈவெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா ஈவெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எந்த ரிசோர்ஸஸோட ஈவெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுமோ, இப்போ நம்ம DynamoDB S3 அப்படின்னா S3யோட ஈவெண்ட் மட்டும் வந்து எனக்கு வரும். ஓகேவா, அதுதான் வந்து டேட்டா ஈவெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அட் அ டைமில் 3 ஈவெண்ட்ஸையும் கொடுத்துக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டையும் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்சைட் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாராவது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஐபிலேருந்து லாகின் பண்ணியிருப்பேன். இப்போ திடீர்னு நான் வேறு லேப்டாப்பில் கனெக்ட் ஆகும்போது ஐபி சேஞ்ச் ஆகும். அப்போ அது என்ன பண்ணுன்னா இன்சைட் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி அதை ஒரு லாகாக வந்து எடுத்து வச்சுக்கும்.
ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இன்சைட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஈவெண்ட் வேணுமோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ கிரியேட் ட்ரையல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து S3 பக்கெட்டில் என்ன பண்ணும், ஒரு லாக்ஸாக வந்து எடுத்து வச்சுட்டே இருக்கும். கிளியரா? இப்போ நீங்கள் S3ல லாம்டாவில் அந்த லாம்டா பக்கெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும். வந்திருக்கா AWS லாக்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த லாக்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டராக இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுவும் யூஸ் பண்ணாதனால நமக்கு எதுவுமே மோஸ்ட்லி வந்திருக்காது. யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் ஒன்று ஒன்றா வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி AWS DevOps ரிலேட்டடாக நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.